அண்ணா எனும் மூன்றெழுத்தை மூச்சாக கொண்டு பயம் எனும் மூன்றெழுத்தை அறியாதவர், வெற்றி என்னும் மூன்றெழுத்திற்கு உரியவர், அன்பு என்னும் மூன்றெழுத்தின் மறு உருவம், இளமை என்னும் மூன்றெழுத்தை ஏழ்மை என்னும் மூன்றெழுத்தால் இழந்து வறுமை என்னும் மூன்றெழுத்தை ஒழித்திட்ட கொள்கை என்னும் மூன்றெழுத்திற்கு சொந்தக்காரர், திறமை என்னும் மூன்றெழுத்தை முன்னிறுத்தி கடமை என்னும் மூன்றெழுத்தை போதித்து துணிவு என்ற மூன்றெழுத்திற்கு உயிர் கொடுத்தவர், கல்வி என்னும் மூன்றெழுத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேர்த்தவர், உண்மை என்னும் மூன்றெழுத்திற்கு உருவம் இருந்தால் அது அவர்தான், அரண் என்ற மூன்றெழுத்திற்கும் அர்த்தமும் அவர்தான், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றிய அந்த மூன்றெழுத்து மந்திரம். இப்போது இன்ஸ்டாகிராமில் அரசியல் பழகும் ஜென்சி கிட்ஸுகளுக்கு இந்த நவீன தமிழகத்தை உருவாக்கியது, நம் தலையெழுத்தை மாற்றியது புரட்சி தலைவர்தான் என்பது தெரியுமா என தெரியவில்லை. காரணம், தமிழகத்தை ஆட்டி படைக்கும் சில தீய சக்திகள் அவரை சினிமாக்காரர் என்றும் திரை கவர்ச்சியால் மட்டுமே வெற்றி பெற்றவர் என்பதைப் போலவும் சித்தரிக்கிறார்கள். இதை செய்வது வேறு யாரும் இல்லை, அந்த வசனகர்த்தாவின் வாரிசுகளுக்கு கொடிபிடிக்கும் கொத்தடிமைகள்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் தமிழகத்தை செதுக்கினார் என்பதை தெரிந்து கொண்டால் அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழகத்தை எப்படியெல்லாம் வார்த்தெடுத்திருக்கிறது என்பதை உணரலாம். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்றார் புரட்சி தலைவர். சினிமாவில் பாடியது நிஜத்திலும் நடந்தது. இப்போது இந்தியா முழுவதும் உள்ள ஆறுகளை இணைப்பது எப்படி என பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரட்சி தலைவர் தெலுங்கு கங்கை திட்டத்தை உருவாக்கி ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா நதியில் இருந்து தமிழக எல்லை வரை நீண்ட கால்வாய் வெட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், சிறுவாணி குடிநீர் திட்டம், சாயர்புரம் குடிநீர் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்து நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் குடிநீர் விநியோகத்தை சீர்படுத்தினார். கிராமப்புறங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கும் தன்னிறைவு திட்டத்தை கொண்டு வந்து சாதனை படைத்தார் புரட்சி தலைவர். இத்திட்டம் மூலம் சாலை, குடிநீர் வசதி, சிறு பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள், தாய்சேய் நல விடுதிகள், மயானத்திற்கு பாதை போன்ற அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதால் கிராமப்புற பொருளாதாரம் கிடுகிடுவென வளர்ச்சியடைந்தது. கட்டமைப்பே இல்லாமல் இருந்த கிராமங்கள் நிலையான ஒரு கட்டமைப்போடு வளரத் தொடங்கின. புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வரும் வரை தனியார் கடைகளில் பகுதி நேரமாக இயங்கி வந்த ரேஷன் கடைகளில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வந்தன. அதனால் ஏழைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். எனவே நேரடியாக அரசு சார்பில் 22,000 முழுநேர ரேஷன் கடைகளை திறந்தார். தமிழகத்தில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியான ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு அனைவருக்கும் நியாய விலை கடைகளில் அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், பாமாயில், கோதுமை போன்றவை மானிய விலையில் கிடைக்க வழி செய்தார். அன்று உருவாக்கிய கட்டமைப்பு தான் தமிழகத்தில் வறுமை ஒழிப்பின் முதல் படி. கல்வியின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் புரட்சி தலைவர். அத்திட்டம் குறித்து நாம் சொல்ல தேவையில்லை. அதுதான் இன்று பல ஜாம்பவான்கள் கல்வி பயில உறுதுணையாக இருந்திருக்கிறது. சத்துணவு கொடுத்ததோடு மாணவர்களுக்கு இலவச சீருடை, இலவச பாடநூல், இலவச காலணி, இலவச பற்பொடி போன்றவற்றையும் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, புரட்சி தலைவரின் ஆட்சி காலத்தில் மட்டும் 7 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் இப்படி ஒரு சாதனையை இன்று வரை செய்யவே இல்லை. அது மட்டுமா, இன்று இடஒதுக்கீடு, சமூக நீதி என பேசுகிறோமே, அதன் தொடக்க புள்ளி யார்? கல்வி, வேலை வாய்ப்பில் அதுவரை இந்தியாவில் எந்த அரசும் கொடுக்காத அளவுக்கு 68% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியதும் புரட்சி தலைவர்தான். இடஒதுக்கீடு கொடுத்தால் போதுமா? கல்லூரி வேண்டுமே. புரட்சி தலைவர் அரசு சார்பில் கட்டமைப்பை உருவாக்கினாலும் அது தமிழர்களின் அறிவு பசிக்கு போதவில்லை. அன்று துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்தார். தனியார் கல்லூரிகளை தொடங்க அனுமதித்தார். அடடா, கல்வியை தனியார் மயமாக்கினாரா என கேட்காதீர்கள். கல்லூரிதான் தனியாருடையது, அதில் பாதி மாணவர் சேர்க்கையை அரசு செய்யும் என நிபந்தனை விதித்தார். இது அன்று இந்தியாவில் யாரும் செய்யாத ஒன்று. இப்போது உயர்கல்வியில் முன்னேறிவிட்டோம் என பேசுகிறோமே, தடுக்கி விழுந்தால் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவனை பார்க்கிறோமே, அதற்கெல்லாம் விதை போட்டவர் புரட்சி தலைவர்தான்.
படித்தால் போதுமா, வேலைக்கு என்ன செய்வது? அதற்கு முன் உதாரணமாய் இருந்தார் புரட்சி தலைவர். படித்து முடித்து வேலையில்லாத பட்டப்படிப்பு முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி இளைஞர்களை ஊக்குவித்தார். சமூக நீதி என்றால் அது புரட்சி தலைவர்தான். பரம்பரையாக அதுவரை இருந்து வந்த மணியக்காரர் என்கிற கிராம அதிகாரி பதவியை அவசர சட்டம் மூலம் ரத்து செய்து VAO எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களை நியமனம் செய்தார். இதுவும் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக அவர் செய்தது. அதுவரை ஒரு ஜாதியினர் மட்டுமே வகித்து வந்த பதவியை அனைத்து ஜாதியினரும் பெற முடிந்தது. குடிசைகளுக்கு மின்சாரம் கொண்டு செல்ல ஒளிவிளக்கு திட்டம் தந்தவர். இப்படி இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வசதிகளிலும் புரட்சி தலைவரின் பெயர் கட்டாயம் இருக்கும். 10 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்று நாம் பார்க்கும் நவீன தமிழகத்தை கட்டி எழுப்பியவர் புரட்சி தலைவர். மக்கள் திரையை பார்த்து மட்டும் வாக்களிக்கவில்லை. சிலரை போல திரையில் ஒரு நாடகமும் தரையில் ஒரு நாடகமும் நடத்துபவர் அல்ல புரட்சி தலைவர். வாரி வாரி வழங்கிய வள்ளல் அவர். ஆட்சிக்கு வந்து சொன்னதையெல்லாம் செய்தார். அவரது சாதனைகளை எடை போட்டே வாக்களித்தார்கள். இன்னும் வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் என சொல்லும் பாட்டிகளை பார்க்கலாம். அவர்கள் அறியாமையில் இல்லை. வாழ வைத்த அந்த வள்ளலுக்கு இன்றளவும் நன்றி கடனை செலுத்துகிறார்கள். அதனால்தான் இன்றளவும் தமிழக அரசியலில் அவர் பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அம்மா அவர்கள் சொன்னதைப் போலவே இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் வந்தாலும் அதிமுக நிலைத்து நிற்கும். அத்துணை நூற்றாண்டுகளும் புரட்சி தலைவரின் புகழும் நிலைத்து நிற்கும். காரணம், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றிய அந்த 3 எழுத்து மந்திரம் எங்களது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.